இன்று நாம் பார்க்க போகும் கதை கொலுசின் இசை. ஒரு நெசவு பட்டணத்தில் தோன்றும் காதல் கதை. தெற்கு தமிழகத்தின் ஒரு அழகிய நெசவு கிராமம் கீழக்கோட்டை. அந்த ஊரின் வீதிகள் முழுவதும் நூற்பாவடைகள் காற்று நிமிர்ந்து அலைய, அதற்கிடையே தினமும் காலை பூஜைக்கு பிறகு கோயிலுக்கு செல்வதாய் ஒரு சின்ன ஓசை, டின் டின் டின். அந்த ஒளியின் உரிமையாளர் நிலா. அந்த ஊரின் பாரம்பரிய நெசவுக்காரரின் மகள். அவளுடைய தந்தை சொந்த கையால் செய்த வெண்கல கொலுசு அவளுக்கு பிறந்த நாளில் பரிசாக கொடுக்கப்பட்டது. இது என் கையில் செய்த முதல் கொலுசு, என் செல்ல குழந்தைக்கே தான் என்று சொல்லிக்கொண்டு கொடுத்த அந்த பரிசு அவளின் இதயத்தில் தங்கியிருந்தது. அந்த ஊரில் நெசவுக்கே புதுமை கொண்டு வந்திருந்தான் அருண், ஒரு டெக்ஸ்டைல்ஸ் டிசைனர். சென்னை நகரத்தில் பட்டம் முடித்து பின்னர் பாரம்பரிய கைவினை நெசவுகளை மேம்படுத்த ஒரு திட்டத்தில் வேலை செய்ய வந்தான். அவன் அங்கு வந்த முதல் நாளிலே ஒரு மழையான காலை கோயிலுக்கு நடந்து சென்ற நிலாவை பார்த்தான். அவளது புடவையும் நடையும் கொலுசின் ஒளியும் அவனுக்கு நேராக கவிதையாய் அமைந்தது. தினமும் அவளுக்குள் கவனம் செலுத்த தொடங்கினான். ஆனால் நேரில் பேச தைரியமில்லை. நேராக அவள் இல்லம் அருகே ஒரு கைத்தறி கூடம் அமைத்து அவள் குடும்பத்துடன் வேலை செய்ய ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக பேசத் தொடங்கினார்கள். அவளுக்கு புதிய வடிவங்கள் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம், அவனுக்கோ பாரம்பரியத்தின் நுணுக்கம் புரிந்து கொள்ள ஆவல். ஒரு நாள் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்த போது அவன் கேட்டான், இந்த கொலுசு ஒலி எப்போதும் சத்தம் போல் இல்லை, இசையாக இருக்கு. அவள் மெல்ல சிரித்தாள். இது எனக்கு பிறந்த நாளுக்கு தந்த அப்பா கொடுத்தது. அதனால என்னவோ எனக்கு என் மனசுக்கும் மட்டும் இசை மாதிரியே கேட்குது. அந்த இசை அருணின் மனசிலும் நிறைந்து விட்டது. அவன் தினமும் அந்த ஒலியை கேட்டாலே வேலை சுபமாக நடக்கும். மாதங்கள் கடந்தன. திட்டம் முடிவடையும் நேரம் வந்தது. அருண் மேல் அதிகாரிகள் அவனை திரும்பி வர சொல்லியிருந்தனர். ஆனால் அவனின் இதயம் மட்டும் அந்த ஊருக்குள் தங்கியிருந்தது. செல்வதற்கு ஒரு நாள் முன் அவன் இல்லத்திற்கு ஒரு சிறிய பெட்டி கொடுத்தான். இதை நீ மட்டும் திறக்கணும், நாளை காலையில் என்று சொல்லிவிட்டு அவன் போனான். மறுநாள் கொலுசு ஒலி வரவில்லை. நிலா அவனை தேடி வந்தாள். ஆனால் அவன் போயிருந்தான் பயணமாக. புதிதாக கொடுத்திருந்த பெட்டியை அவள் திறந்தாள். அதில் புதிய ஒரு கொலுசு, பாரம்பரிய நெசவுக்கோடு இணைந்து செய்த ஒரு அதிசய வடிவம். அதோடு ஒரு கடிதம். நிலா, உன் கொலுசின் ஒளி என் வாழ்க்கையின் இசை. நீ இசையை அணியிற்று. நான் அதை நேசிக்கிறேன். நீ விரும்பினால் என் வாழ்க்கை முழுவதும் உனக்காக இருக்கலாம் என்றான் அருண். அந்த நாள் முதல் அந்த கொலுசு அவளின் கால்களில் ஒலிக்கிறது. ஆனால் அந்த ஒலிக்குள் 2 இதயங்கள் இசை ஒலிக்கிறது. நிலா தனது வாழ்க்கையை நெசவுக்கும் சிந்தனைக்கும் அர்ப்பணித்தாள். அவனது நினைவுகளை ஒரு மெட்டாக உயிரோடு வைத்தாள். ஆண்டுகள் ஓடின. கைத்தறி கூடம் அருணின் நிழல் என்ற பெயரில் வளர்ந்தது. ஒவ்வொரு நூல் தொட்டிலும் அவன் நினைவுகள், அவன் கற்றுத்தந்த வண்ணங்கள், தோற்றங்கள். ஒரு நாள் மழை நனைந்த மாலை சாயங்காலத்தில் அவள் தனது குடில் வாசலில் இருக்க சின்ன சின்ன பொழிவுகளை வந்து நனைக்க கோயிலுக்கு போவதற்கு நடை எடுத்து வைத்தாள். அந்த நேரம்தான் ஒரு ஒலி அவளது மனதை கிள்ளிற்று. டின் டின் டின். அதுவே அவன் கொடுத்த கொலுசின் ஒலி. ஆனால் அவள் கால்களில் இல்லை. அவள் அசந்து தலை திருப்பினாள். அவன் நின்றிருந்தான். நீண்ட தாடி, பழைய சட்டை, ஆனால் கண்களில் அந்த அதேபடியான ஒளி. கையில் அவளிடம் கொடுத்தது போல் இன்னொரு கொலுசு. அவள் எதுவும் பேசவில்லை. நிமிர்ந்த பார்வையில் கண்ணீர். அவன் மெதுவாக நெருங்கினான். நீ தினமும் அந்த மெட்டில் வாழ்ந்த மாதிரி நானும் தினமும் இந்த ஒளியை மீண்டும் கேட்க வேண்டும்னு வாழ்ந்தேன். ஆனால் இப்பத்தான் உண்மையிலே கேட்கிறேன். அவள் கண்ணீர் துளிகளை நகமுனையால் துடைத்தான். நீ திரும்பி வர மாட்டேன் என்று வாழ்ந்தேன். இப்ப திரும்ப வந்திருக்க நம்ப முடியல. அவன் சிரித்தான். நம்ம வாழ்க்கையில் ஒரு மெட்டு, அது மெதுவாக இருந்தாலும்
முடியாத மெட்டு இல்லை. அந்த மலையில் 2 கொலுசுகளும் ஒலித்தன. ஒரே மெட்டில், ஒரே நடைபாதையில், ஒரே உயிர் போல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.